Hello everyone. So இன்னைக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜெண்டர் ரிலீஜியன் காஸ்ட் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதனால் நீங்கள் வந்து யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் மெனி திங்ஸ். இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பார்த்துட்ருக்குற நிறைய விஷயம் இன்றைக்கி யூ வில் பி அண்டர்ஸ்டாண்டிங் இன் அ ஈவன் பெட்டர் ஃபார்மேட். புரியுதா? ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஹவு ஜெண்டர், ஹவு ரிலீஜியன் அண்ட் ஹவு காஸ்ட் plays an important role in democratic politics அப்படின்னு நம்ம பார்ப்போம். Fine? Yes. So coming into the important concept today. So அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி I should be telling you about MVSAT. So MVSAT மெகா வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது December 2 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கும் டெஸ்ட் நடக்கும். ஸோ இது வந்து இப்போ பக்கத்தில் இருக்கிற சென்டர்ஸில் நீங்கள் போய் தாராளமாக எழுதலாம். அதுவும் இல்லாமல் வந்து நம்ம ஷிமோன் சார் வந்து ஷார்ட்ஸ் போட்டிருப்பாரு, எங்கெல்லாம் சென்டர்ஸ் இருக்குது, சென்னையில் எங்கே இருக்குது, திருச்சியில் எங்கே இருக்குது, அதே மாதிரி மதுரையில் எங்கே இருக்குது எல்லாமே போட்டிருப்பாரு. நீங்கள் அங்கே போய் பாருங்கள். அது இல்லாமல் நீங்கள் ஆஃப்லைன் சென்டர்ஸ்லேயும் போயிட்டு நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் எழுதலாம். ஸோ ஆஃப்லைன் சென்டர்ஸில் நேரில் போய் நான் ஏன் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, நேரில் போய் எழுதுறீங்க இல்லையா, அந்த ஆஃப்லைன் டெஸ்ட் எழுதுகிறவங்களுக்குன்ட்டே கிஃப்ட்ஸ் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் வந்து ட்ரோன்ஸு, ஸ்மார்ட் வாட்ச் அந்த மாதிரி வின் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஆஃப்லைனில் எழுதுனீங்கன்னா நீங்கள் நார்மலாக அந்த MVSATல வாங்குகிற ஸ்காலர்ஷிப்போட எக்ஸ்ட்ரா ஒரு 10% ஸ்காலர்ஷிப்பும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறீங்க இந்த MVSATல அப்படின்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் மட்டும் இல்லை, 5 day ஃபுல்லி பெய்டு ஸ்பேஸ் ப்ரோக்ராம் இருக்குது, அதுவும் இஸ்ரோவில். தட்ஸ் ஆசம். அது வந்து சரியான ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பாக நீங்கள் போய் யூட்டிலைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இன்னொன்று என்னெல்லாம் இருக்குது மேம், இதனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 2nd, 3rd, 9th, 10th டிசம்பர் இது எல்லாமே சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ் தான் வரும். ஸோ நீங்கள் லீவை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அண்ட் தென் இந்த மாதிரி சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, பாண்டிச்சேரி, திருச்சி, ஹைதராபாத் அந்த மாதிரியான ஆஃப்லைன் சென்டர்ஸ் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை மற்ற ஸ்டேட்ஸ்லேயுமே யூ ஹாவ் ஆஃப்லைன் சென்டர்ஸ். உங்களுக்கு பக்கத்தில் எந்த ஆஃப்லைன் சென்டர் இருக்கோ அங்கே போய் நீங்கள் கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஆஃப்லைன் சென்டர்ஸில் எழுதுகிறப்போ உங்களுக்கு ஆல் இண்டியா ரேங்கிங் வரும். ஸோ இந்தியா லெவலில் நம்ம என்ன பிளேஸில் இருக்கோம், நாளைக்கு நம்ம நீட் அண்ட் JEE எழுதணும் அப்படின்னா நம்ம எந்த பிளேஸில் வருவோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஏன்னா உங்கள் கூட உட்காந்து நிறைய பேர் எழுதுவாங்க. நாங்கள்லாம் இந்த மாதிரி தான் UPSC எக்ஸாம் எழுத போவோம், ப்ரிலிம்ஸ், IAS எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கியா எழுத போகிறப்போ அது ரொம்ப ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதை நீங்களுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா நேரில் போய் ஆஃப்லைன் சென்டரில் எழுதுங்க, அது செம்மையாக இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் வாட்சஸ் இருக்கும். அது இல்லாமல் வந்து 3 month வந்து ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் வேதாந்து டவுட் ஆப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் நான் நேரில் போய் எழுதுங்கன்னு சொன்னது வந்து இந்த வேதாந்து மினி ஸ்டடி பேக்கும் கிடைக்கும். அது இல்லாமல் மற்ற கிஃப்ட்ஸ், அஷ்யூர்ட் கிஃப்ட்ஸும் இருக்கும். ஸோ இதெல்லாம் சென்டர்ஸ், டெஸ்ட் சென்டர்ஸ் அண்ணா நகர், வேலுச்சேரி, RS-புரம், சொக்கிக்குளம், கண்டோன்மெண்ட் அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும். சென்னைனா இந்த பிளேஸ், கோயம்புத்தூர் அப்படின்னா RS-புரம், மதுரைனா சொக்கிக்குளம், திருச்சினா கண்டோன்மெண்ட், ஹைதராபாத்தில் வந்து குக்கட்பள்ளி, கொத்தாப்பேட்டை அந்த மாதிரி நிறையா பிளேசஸ் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் அட்டென்ட் பண்ணுங்கள், அது சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ ஆல் த பெஸ்ட். நீங்கள் எல்லாருமே சம்பவம் செஞ்சுருவீங்க, என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சம்பவம் செஞ்சுருவீங்கன்னு தெரியும். 8th-லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு எலிஜிபிள். நீங்கள் தாராளமாக போய் எழுதலாம். ஸோ தாராளமாக போய் எழுதிட்டு ஸ்பேஸ் ப்ரோக்ராமும் நீங்கள் வந்து வின் பண்ணுங்கள், அதே மாதிரி ஸ்காலர்ஷிப்பும் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நான் அவங்க எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட் சொல்லி விஷ் பண்ணுறேன். மேம் இந்த வாரம் நான் எழுதுறனாலும் பரவாயில்ல, 9th and 10th அப்பையும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நீங்கள் கவலையே படாமல் இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணால் கூட நீங்கள் மார்க்ஸ் காட்டிடலாம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து கீழே இந்த வீடியோட டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் அங்கே போயிட்டு உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ. ஸோ நீங்கள் எதுவுமே கவலையே பட தேவையில்லை. கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணுங்கள், அது சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ இன்றைக்கி டாபிக் பார்த்தீங்கன்னா ஜெண்டர், ரிலீஜன் அண்ட் காஸ்ட். ஸோ ஜெண்டர், ரிலீஜன் அண்ட் காஸ்ட். இந்தியாவில் we are all not similar in many situations. ஸோ இந்தியாவில் எல்லா கண்ட்ரிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா பீப்புளுக்குள்ளே வேறு வேறு டிவிஷன்ஸ் இருக்கும். அது நிறைய டிவிஷன் இருந்தாலும் இந்தியாவில் பாலிட்டிக்ஸை டிசைட் பண்ணுற 3 டிவிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெண்டர், ரிலீஜன், காஸ்ட். இந்த 3மே பாலிட்டிக்ஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணும். இந்த யார் எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்கங்கிறத பொறுத்து தான் யார் ரூல் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட்டு எப்படி ரூல் பண்ணுவாங்க, இந்த கண்ட்ரி எப்படி டெவலப் ஆகும், எல்லாமே மாறும். ஸோ நம்ம இந்த 3யுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், எப்படி ட்ரீட் பண்ணுறோம், அதுவும் ரொம்ப முக்கியம். நான் லாஸ்ட் வீடியோலையும் சொல்லியிருக்கேன், எப்போவுமே சொல்லுவேன்,
பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் இருக்கவங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமான விஷயம் தான் பாலிடிக்ஸ். யூ ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் தான் வந்து voting சிட்டிசன்ஸாக நீங்கள் மாற போகிறீங்க, கரெக்டாக? ஸோ ஆஃப்டர் 18 years of age you will all get right to vote. அப்போ ரைட் டு ஓட் வாங்குறப்போ உங்களுக்கு பாலிடிக்ஸ் என்ன அப்படின்னு புரிஞ்சால் மட்டும்தான் யூ கேன் சூஸ் அ ப்ராப்பர் ரெப்ரசன்டேட்டிவ் டு கவர்ன் யூ, கரெக்டாக? அதுக்கு தான் இந்த டாபிக்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஜெண்டர், ரிலீஜன் அண்ட் காஸ்ட் இந்த டாப்பிக்கில் நீங்கள் என்ன கற்றுக்க போகிறீங்க அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே சொல்லுங்கள். ஏன்னா இந்த கிளாஸஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு எக்ஸாமுக்கும் நான் சொல்லுவேன், இந்த இதுலேருந்து இப்படி கொஷின் வரும், இதுலேருந்து இப்படி கொஷின் வரும், இதை இப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்கிறப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். புரியுதா? ஃபைன். ஸோ வாட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா பொலிட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் சோஷியல் டிஃப்ரென்சஸ் இன் இந்தியா. இந்தியாவில் வந்து சோஷியல் டிஃப்ரென்சஸை எப்படிலாம் பொலிட்டிக்கலில் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க, அந்த டிஃப்ரென்சஸ் வந்து எப்படிலாம் வெளிப்படுது, இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் சரி பீப்புளும் சரி இதை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறதான் இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபோக்கஸிங் இந்த பொலிட்டிக்கல் டிஃப்ரென்சஸில் மெயினாக ஜெண்டர், ரிலீஜன் அண்ட் காஸ்ட்டை பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜெண்டர், ரிலீஜன் அண்ட் காஸ்ட்டில் டிவிஷன் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா அதில் இன்னொரு விஷயம் இருக்குது, இன்இக்வாலிட்டிஸ் இருக்குது. இந்த டிஃப்ரென்ஸ் வந்து இன்இக்வாலிட்டிஸையும் கொடுத்துருக்கு. இன்இக்வாலிட்டிஸ்னால் என்ன? ஒருத்தங்க நல்லா ட்ரீட் பண்ணுறதும் இன்னொருத்தங்களை அவ்வளோ நல்லா ட்ரீட் பண்ணாமல் விடுறதும், இல்லை அவங்களுக்கு இன்ஜஸ்டிஸ் பண்ணுறதும் இங்கே நிறைய நடந்துகிட்ருக்கு. ஸோ அதெல்லாமே நம்ம பார்ப்போம். அண்ட் தென் நேச்சர் ஆஃப் இந்த டிவிஷன் ஏன் நடக்குது, எப்படிலாம் இருக்குது, அதே மாதிரி இது ஹெல்த்தியா இல்லை டெட்ரிமெண்டலா, இந்த டிவிஷன் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது எல்லாமே வில் பி சீயிங் டுடே. எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் ஜெண்டர் அண்ட் பாலிட்டிக்ஸ். இந்த சிம்பிள் பார்த்தீங்களா அப்படின்னா இந்த சிம்பிளுக்கு என்ன அர்த்தம்? நாட் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜெண்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா பயாலஜிக்கல் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் there are so many divisions in the society, man-made divisions. அதாவது பயாலஜிக்கலாக there are differences, பட் இந்த டிவிஷன் வந்து man-made division இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மேனாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அப்படி க்ரியேட் பண்ணனால என்ன ஆகுதுன்னா one part of the society is being favored, the other part of society is suffering. அதுதான் நம்ம என்னன்னு பார்ப்போம். ஸோ ஜெண்டர் டிவிஷன் அப்படிங்கிறது டிவிஷனாக மட்டும் இல்லாமல் ஒரு ஹையரார்கியல் சோஷியல் டிவிஷன். ஹையரார்கியல்னா என்ன? ஒருத்தங்க மேலே ஒருத்தங்க கீழே, அதுதான் அந்த ஹையரார்கியல். ஸோ ஜெண்டர் டிவிஷன் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் மட்டும் கிடையாது, இன்னும் சொல்லணும்னா வேர்ல்டு லெவல் எல்லா இடத்துலையுமே ஜெண்டர் டிவிஷன் ஒரு ஹையரார்கியல் டிவிஷனாக தான் இருக்குது. இஸ் ஆஃபன் வியூட் அஸ் நேச்சுரல். ஆனால் இது நிறைய பேர் என்ன தெரியுமா நம்பிட்டு இருக்காங்க, இது நேச்சுரல்னு நம்பிட்டு இருக்காங்க. இந்த ஜெண்டரில் மேன் மேலே ஃபீமேல் கீழேங்கிறது நேச்சுரல்னு நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. அதை மாற்ற முடியாதுன்னு நம்புகிறாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. அப்படி கிடையாது. மேன் அண்ட் விமன் ஆர் ஈக்குவல். புரியுதா? ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். தெர் இஸ் நத்திங் லைக் மேன் இஸ் சுப்பீரியர் ஆர் ஃபீமேல் இஸ் சுப்பீரியர். அப்படிலாம் எதுவுமே இல்லை. ரெண்டு பேருமே ஈக்குவல். தே ஹாவ் ஈக்குவல் ரைட்ஸ், தே ஹாவ் ஈக்குவல் டிக்னிட்டி. So, but is rooted in social expectations and stereotypes. Many believe அது natural and unchangeable நம்புறாங்க. பட் உண்மை என்னன்னா அது சோஷியல் எக்ஸ்பெக்டேஷன் மட்டும்தான். அதுதான் உண்மை. ஃபைன். நெக்ஸ்ட். ஸோ பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் டிவிஷனில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேமிலியில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து விமனோட ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு விமன் அப்படின்னாவே அவங்களோட ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒரு சின்ன விஷயம் பண்ணணும். கண்ணை மூடிட்டு அம்மா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க, மதர் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் என்ன வரும்? அவங்க குக் பண்ணுவாங்க, அவங்க வந்து உங்களை நல்லா பார்த்துக்குவாங்க, அவங்க வந்து உங்களை வந்து உங்களோட பேக்கெல்லாம் பேக் பண்ணுவாங்க, ட்ரெஸ் எல்லாம் மடித்து வைப்பாங்க அப்படின்னு தோணும். நிறையா ஃபேமிலியில் வந்து ஈவன் தோ ஷீ இஸ் ஒர்க்கிங், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஷீ இஸ் ஒர்க்கிங் ஆர் நாட் ஒர்க்கிங், உங்கள் மைண்டில் என்ன தோணும்? அம்மானா குக் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட் ஆஃப் ஒர்க்ஸ் இருக்கும். அப்பானாலும் உங்களுக்கு மைண்டில் என்ன தோணும்? அவர் வந்து கடைக்கு போயிட்டு வருவார், அவர் ஜாப் போயிட்டு வருவார், ஹீஸ் அ பர்சன் ஆஃப் அர்னிங் மணி அப்படிங்கிற மாதிரி எல்லார் மனசுலேயும் அது தோணும். இது வந்து நேச்சுரலான விஷயமா கிடையாது. இது வந்து சொசைட்டி சின்ன வயசுலேருந்து நம்ம மைண்டுக்குள்ளே ஏற்றி வச்ச ஒரு விஷயம். அதுதான் இங்கேயும் சொல்கிறாங்க. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆர் ஆஃபன் டாட் தட் விமென்ஸ் ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் ஹவுஸ் ஒர்க் அண்ட் ரைசிங் சில்ட்ரன். குழந்தைய வளர்க்குறதும் வீட்டு வேலை செய்கிறதும் மட்டும்தான் அவங்களோட வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா செக்ஷுவல் டிவிஷன் ஆஃப் லேபர் நடக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த செக்ஸ், அதாவது ஃபீமேல் அப்படிங்கிற ஒரு செக்ஸ் வந்து இந்த வேலையை மட்டும்தான் பண்ணணும், மேல் அப்படிங்கிற செக்ஸ் வந்து இந்த வேலையை மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிரிவினை சொசைட்டி ஏற்படுத்தி வச்சிருக்கு. நேச்சுரலாக கிடையாது.
அப்படியே சில இடத்துல மென் வீட்டு வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. ஆனால் விமென் செஞ்சாங்கன்னா அதுக்கு சம்பளம் கிடையாது. புரியுதா நான் சொல்கிறது? ஒரு வேளை ஒரு இடத்துல குக் இருக்காங்க, அவங்க விமென் மேல் வந்து எங்கேயாவது வேலை செஞ்சாங்க அப்படின்னா மேல் வந்து வீட்டில் குக் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி ஐம் டாக்கிங் அபவுட் மோஸ்ட்லி மேல் வீட்டில் குக் பண்ண மாட்டாங்க. பட் இதுவே அவங்க வெளியே வேலைக்கு போனால் குக் பண்ணுவாங்க சம்பளம் கொடுத்தா. ஸோ இதுதான் இந்த டிவிஷன் தான் என்ன சொல்கிறாங்கன்னா, there are certain works which is called as sexual division of labor where certain works are given to a particular gender. So other than that, if other gender is doing that work, that person is paid. Example வந்து household chore. அதாவது இன் ஜென்ரல் எல்லா வீட்லேயும் செய்கிற வீட்டு வேலை வந்து ஃபீமேல் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு சம்பளம் கையில் காசுன்னு எதுவுமே கொடுக்கறது கிடையாது. பட் இதுவே மேல் வந்து வெளியே போய் செய்கிற வேலைக்கு அவங்களுக்கு சம்பளம் இருக்குது. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. புரியுதா? ஸோ மென் ஆர் ஆஃபன் ஹையர்ட் ஃபார் திஸ் ஜாப் வென் பெய்ட். ஸோ இதை வந்து என்னென்னா சொசைட்டி நம்மளை நம்ப வச்சிருக்கு, இதுனாவே ஃபீமேல் செய்கிற வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு. விமென் ஒர்க் இது இல்லாமல் விமென் மற்ற இடத்துலையும் வேலை செய்கிறாங்க. வில்லேஜ், ஃபீல்ட்ஸ், அர்பன் ஏரியாஸ், டொமஸ்டிக் ஹெல்பர்ஸ் ஆர் ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸாகவும் வேலை செய்கிறாங்க. ஆனால் என்ன விஷயம்னா, ஒரே வேலைக்கு ஃபீமேல் பண்ணுறதுக்கும் மேல் பண்ணுறதுக்கும் சம்பளம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஜெண்டர் பே கேப்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. ஜெண்டர் பே கேப் அப்படின்னா என்ன அர்த்தம்? சேம் ஒர்க்குக்கு salary for male will be higher, salary for female will be less. அதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஜெண்டர் பே கேப்னு சொல்லுவாங்க. இது வந்து வேர்ல்டு லெவலில் எல்லா இடத்துலையும் இருக்குது. இது ஒன்று, எதர் இட் இஸ் அண்டர் வேல்யூ ஆர் அன்ரெகக்னைஸ்ட். இப்போ வீட்டு வேலை செய்கிறாங்க, ஒரு வீட்டில் வந்து ஒரு வீட்டை வந்து சுத்தமாக வச்சுருக்காங்கன்னா அதை யாருமே ரெகக்னைஸே பண்ண மாட்டாங்க. அது என்ன நினைப்பாங்க, தட் பர்சன்ஸ் டியூட்டின்னு நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. இட் இஸ் நோபடிஸ் டியூட்டி. They want to keep their home clean, so they are working. அதை புரிஞ்சுக்காம nobody will recognize it and they will also undervalue it. இந்த ஜெண்டர் பே கேப் வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் எக்ஸாம்பிள். வேர்ல்டு லெவலில் இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த டிவிஷன் ஆஃப் லேபர்னால என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க வீட்டு வேலையே செஞ்சுட்ருக்கிறப்ப பப்ளிக் லைஃப்பில் அவங்களுக்கு டைம் இருக்கிறது கிடையாது. பிகாஸ் இன் மெனி பிளேசஸ் when a woman is spoken louder or when a woman is taking place in the public life, she is always judged. She is always asked to take care of the family first. ஸோ அப்படி நடக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, பப்ளிக் லைஃப்பில் அவங்களால அந்த அளவுக்கு டைம் கொடுக்க முடியறதில்ல. அவங்களோட ரோல் வந்து கம்மியாயிடுது. ஃபர்ஸ்ட் இஸ் டைமும் இருக்கிறதில்ல ஒன்று, அண்ட் ஷீ இஸ் நாட் ஆல்சோ அலோட், ஷீ இஸ் கண்ட்ரோல்டு பை த சொசைட்டி. ஸோ அதான் என்ன சொல்லுவாங்கன்னா, பர்டிகுலர்லி பாலிட்டிக்ஸில் வந்து நான் வந்து உங்களுக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கிளாஸ்லேயே நான் சொல்லியிருப்பேன். 4 issues அந்த 4 issues ஆஃப் பாலிட்டிக்ஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பார்க்குறப்ப வாட் ஆர் த சேலஞ்சஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பார்க்குறப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னா, விமென் வந்து இன்றைக்கி half ஆஃப் த பாப்புலேஷனை விட அதிகமாக இருக்காங்க. ஆனால் பாலிட்டிக்ஸில் ரெப்ரசன்டேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து இந்தியாவில் ஜட்ஜஸ் பொறுத்த வரைக்கும், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபீமேல் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கூட இருந்தது கிடையாது. ஜட்ஜஸில் வந்து லா சைட் ஜுடிஷியரியிலும் சரி வெரி மச் அண்டர் ரெப்ரசன்டட். விமெனோட ரெப்ரசன்டேஷன் வந்து கவர்னிங் பப்ளிக் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? ஈவன் தோ தே ஆர் half ஹியூமனிட்டி, பாப்புலேஷனில் பாதி இருந்தால் கூட 1/3 ரெப்ரசன்டேஷன் கூட அவங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, விமென் எல்லாம் போராட ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் ஏன் எங்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கறதில்ல, எங்களுக்கு ஏன் ஓட்டிங் ரைட்ஸே கிடையாது. நம்ம வந்து ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் யூரோப்பில் பார்த்துருப்போம். நெப்போலியனிக் கோடில் வந்து இருக்கும் லிமிட்டட் ஃப்ரான்ச்சைஸ், லிமிட்டட் சர்ஃபரேஜ்னு ஒரு வார்த்தை பார்த்துருப்போம். அதில் வந்து விமெனை வந்து மைனாரிட்டியோட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ஓட்டிங் ரைட்டே கிடையாது. நீங்கள் என்ன மேம் பப்ளிக் லைஃப் ரெப்ரசன்டேஷனை பற்றி பேசுகிறீங்க, அவங்களுக்கு ஓட்டிங் ரைட்டே கிடையாது ஃபஸ்ட்டு. அப்படி தான் இருந்துச்சு. இந்தியாவிலே இண்டிபெண்டன்ஸ் முன்னாடி வரைக்கும் ஓட்டிங் ரைட்டே கிடையாது விமெனுக்கு. இண்டிபெண்டன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸுங்கிற விஷயமே வருது. அப்புறம் தான் ஓட்டிங் ரைட்டே வருது. புரியுதா? ஸோ என்ன பண்ணுறாங்க விமென் எல்லாம்னா, எங்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ப்ராப்ளம் பண்ணுறாங்க. தே ஆர் ஸ்டார்டிங் டு ஃபைட் ஃபார் தேர் ஈக்குவல் ரைட்ஸ். ஸோ ஃபெமினிஸ்ட் மூமெண்ட்ஸ் எல்லாமே வர ஆரம்பிக்குது. ஸோ ஃபெமினிஸ்ட் மூமெண்ட்ஸோட மெயினான எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
விமனோட பொலிட்டிக்கல் லீகல் எஜுகேஷனல் அண்ட் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அது என்ன பொலிட்டிக்கல் லீகல் எஜுகேஷனல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னா, பொலிட்டிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா தே ஷுட் contest in elections, they should vote. ரெண்டுமே political opportunity ல தான் வரும். They should contest election, they should be having the right to vote. Number 1. Legal அப்படின்னா என்னன்னா, they should be able to go to courts to enforce their rights. அவங்களுக்கு கோர்ட்டுக்கு போகிற அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கணும். அதே மாதிரி கோர்ட்லேயும் அவங்க ரெப்ரசன்ட் பண்ணணும், லாயர்ஸாகவும் அவங்க வரணும். நெக்ஸ்ட் இஸ் எஜுகேஷன், அவங்களுக்கு ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரணும். அதே மாதிரி கரியர்லேயும் அவங்களுக்கு ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கணும். அவங்கள வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அதுக்கெல்லாம் யார் போராடினாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபெமினிஸ்ட் மூமெண்ட்ஸ் போராடினாங்க. அதே மாதிரி இதுலெல்லாம் மட்டும் எங்களுக்கு ஈக்குவாலிட்டி இருந்தால் பத்தாது, எங்களுக்கு பர்சனல் அண்ட் ஃபேமிலி லைஃப்லையும் ஈக்குவாலிட்டி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம இப்போ பார்த்தோன்னே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். ஒரு வீட்டில் ஒரு நாள் ஒரு நம்மளோட அம்மா குக் பண்ணுறதுக்கும் அப்பா குக் பண்ணுறதுக்குமே நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். வி ஆல்வேஸ் see when a father cooks it's very special அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். Because it is always shown that a man cooks in a very rare occasion, or when a man cooks it is seen as a very big thing. ஒரு பர்சன் வந்து மேல் பர்சன் வந்து குக் பண்ணுறாங்கன்னா அது பெரிய விஷயமா காமிச்சு அதை வந்து ஒரு ஹையரார்க்கியல் பொசிஷனுக்கு சொசைட்டியே எடுத்துகிட்டு போயிடுச்சு. அப்படி கிடையாது, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணும். நான் ஃபினான்ஷியலாகவும் ஷேர் பண்ணிக்கிறேன், அட் த சேம் டைம் எனக்கு ரெகக்னிஷனும் ஈக்குவலாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபெமினிஸ்ட் மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தேர் ஆஸ்கிங் போத் இன் கரியர், பொலிட்டிக்கல், எஜுகேஷனல், பர்சனல் அண்ட் ஃபேமிலி லைஃப். வாட் தேர் ஆஸ்கிங்? தேர் ஆஸ்கிங் ஃபார் ஈக்குவாலிட்டி. புரியுதா? தேர் ஆஸ்கிங் ஃபார் ஈக்குவாலிட்டி. நெக்ஸ்ட், ஸோ ஐடியல் விமன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வருது. ஐடியல் விமன் அப்படின்னா என்ன அப்படின்னா, விமன் பர்ஃபெக்டான விமன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு மைண்ட் செட் வருது. இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டிவி சீரியல் மேக்கர்ஸ்க்கு ஐடியல் விமன் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் சீரியல்ஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஐடியல் விமன்னா எப்படி ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, யார் என்ன சொன்னாலும் அமைதியாக கேட்டுக்குவாங்க, ஹஸ்பண்ட் திட்டினாலும் பாவமாக கேட்டுக்குவாங்க, மாமியார் திட்டினாலும் பாவமாக கேட்டுக்குவாங்க. அப்படி இருந்தால் அவங்க ரொம்ப ஐடியல் விமன். அந்த டிவியில் சீரியலோட ஹீரோயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க. இது வந்து யாரோட பர்செப்ஷன்? அதுதான் உண்மையான ஐடியல் விமனா? கிடையாது. அது அந்த சீரியல் மேக் பண்ணுறவங்களோட மென்டாலிட்டி. புரியுதா? ஸோ ஐடியல் விமன்ட்டு நீங்கள் எதையுமே கொண்டு வரவே முடியாது. இந்த மாதிரி நிறையா ஃபேஷன் டிசைனர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நினைப்பாங்க, ஐடியல் விமனா ரொம்ப தின்னாக இருக்கணும், தே ஷுட் பி வெரி தின், வெரி லீன், ஸ்கின் டோன்லேருந்து எல்லாமே தே ஹாவ் அ பர்செப்ஷன் ஆஃப் ஐடியல் விமன். இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் மேக்கரில் ஐடியல் விமன்னா என்ன? இந்த வேலையும் செய்யணும், அந்த வேலையும் செய்யணும், குழந்தையும் அனுப்பணும், காலையிலேருந்து எல்லா வேலையும் செஞ்சிடணும், அட் த சேம் டைம் வீடும் க்ளீனாக இருக்கணும், அட் த சேம் டைம் அவங்களும் ரொம்ப நீட்டாக எப்போவுமே ரொம்ப நீட்டாக ட்ரெஸ் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஐடியல் விமன் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா, தேர் ஆர் சோ மெனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அபவுட் விமன் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பீப்புள். கரெக்டாக? ஸோ அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, திஸ் லெசன் டிஸ்கஸஸ் த சொசைட்டல் பர்செப்ஷன் ஆஃப் ஐடியல் விமன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்செப்ஷன் இருக்கும். ஆனால் இந்த பர்செப்ஷனில் என்ன, திஸ் இஸ் ஃபோர்ஸிங் த விமன் டு பி அக்செப்டிங் ஆல் த டிமாண்ட்ஸ். விமன் அப்படிங்கிறவங்களுக்குன்னு தனியாக எந்த ஒரு ஐடியாவும் இருக்கக்கூடாது. இவங்க சொல்கிற டிமாண்ட்ஸ் எல்லாமே அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சொசைட்டி வந்து ஃபோர்ஸ் பண்ணும். பட் ரியலிஸ்டிக்காக என்ன, எல்லா விமனுக்குமே அவங்களுக்குன்னு ரைட் இருக்குது, அவங்க எப்படி இருக்கணும்னு அவங்க தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த லெசனில் பேசுகிறாங்க. த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஈக்குவல் ரைட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் போத் ஜெண்டர்ஸ். புரியுதா? விமன் மட்டும்தானா மேம்? டு பி ரியலிஸ்டிக் என்ன அப்படின்னா, ஒரு விமனுக்கு ப்ராப்ளம் வந்து மேல்னால மட்டும்தான் வருதானா? கிடையாது, விமன் சைட்லேருந்தும் ப்ராப்ளம் வரும். கரெக்டாக? ஸோ ஒரு விமனுக்கு ப்ராப்ளம் விமன் சைட்லேருந்து வரும். அட் த சேம் டைம் மென்னுக்கும் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பிரச்சனை நம்ம என்ன பேச வரோம் நல்லா எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஒரு விஷயத்தில். ஹியர் வி ஆர் நாட் ஓன்லி டாக்கிங் அபவுட் பெட்டர்மெண்ட் ஆஃப் விமென், வி ஆர் டாக்கிங் அபவுட் பெட்டர்மெண்ட் ஆஃப் போத் த ஜெண்டர்ஸ். அப்போ அது நடக்கணும்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், ரெண்டு பேருமே ஈக்குவல், யாரும் யாருக்கும் கம்மி கிடையாது, ஃபீமேலும் மேலே இல்லை மேலும் மேலே இல்லை, ரெண்டு பேருமே சேம் தான் அப்படின்றது தான் நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஈக்குவாலிட்டி ஃபார் போத் த ஜெண்டர்ஸ், அதுதான் தட் இஸ் வாட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்.
ஸோ ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்னால் ஒன்றும் இல்லை, யூரோப்புக்கு மேலே புரியுதா, இந்த ஆர்டிக் சி கிட்ட இருக்கிற கண்ட்ரீஸ்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லுவோம். உங்ககிட்ட அட்லஸ் இருந்துச்சுன்னா வேர்ல்ட் மேப் எடுத்து பாருங்கள். அந்த என்னென்ன கண்ட்ரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீடன், நார்வே, ஃபின்லாண்ட். இந்த 3 பிளேஸ்லையும் பார்த்தீங்கன்னா விமென் வந்து பப்ளிக் லைஃப்பில் நிறையா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. புரியுதா? பப்ளிக் லைஃப்னா என்ன? யூ கேன் சி ஹியர் தேல் பி இன் இந்த சைடு பார்த்தீங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா தேர் இன் ஆஃபீஸ். பப்ளிக் லைஃப்பில் வந்து நிறைய பொலிட்டீஷியன்ஸ் இருப்பாங்க, நிறைய போலீஸ் இருப்பாங்க, நிறைய டாக்டர்ஸ் இருப்பாங்க. பட் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா விமென் வந்து ரொம்ப லேக் ஆகிட்டு இருக்காங்க. நம்ம வந்து நம்மளை சுற்றி இருக்கிற வெல் டெவலப்டு விமனை மட்டும் பார்த்துட்டு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. ரொம்ப கம்மியான ஃபேமிலியில் மட்டும்தான் இன்றைக்கி விமனை படிக்க வைக்கிறாங்க, அவங்களும் டெவலப் ஆகிறாங்க. பட் நிறையா ஃபேமிலியில் இன்னுமே விமன் படிக்கிறதே தப்பு, ஸ்கூலுக்கு போகிறதே தப்புன்னு நினைக்கிறது இருக்குது. அது என்ன நம்ம பார்ப்போம். வீல் அண்டர்ஸ்டாண்ட் இட் ஹியர். Women face disadvantages, discrimination and oppression. இந்த 3 வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு என்னென்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு தடையாக இருக்கும். There are so many obstacles before doing something. Discrimination அப்படின்னா என்னென்னா they are treated with என்ன சொல்கிறது, they are treated differently with less favoritism. அதாவது 2 பேர் இருக்காங்க, ஐயோ இந்த பொண்ணு this is a girl, she won't do this அப்படின்னு சொல்கிறது it is a discrimination. Oppression, you are a girl, don't do this அப்படிங்கிறது oppression. So this is the thing. So disadvantage அப்படின்னா she is a girl, we should not allow her to do it, இது disadvantage. Discrimination அப்படின்னா she is a girl, she cannot do this அப்படிங்கிறது discrimination. Oppression அப்படின்னா she is a girl, she should not do this, அவங்க பண்ணக்கூடாது அப்படின்னு தடுக்கிறாங்கல்ல, அது oppression. அது வந்து வேறு வேறு விதமாக இந்தியாவில் இருக்குது. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்பர் 1, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் இஸ் லிட்ரஸி ரேட். வென் யூ வாண்ட் டு எம்பவர் அ பர்சன், ஒருத்தங்களை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்கள படிக்க வைக்கணும். அதுதான் இந்த லிட்ரஸி ரேட் வந்து விமெனில் வெறும் 54% தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கேர்ள்ஸ் வந்து பாய்ஸ் அளவுக்கு சிமிலராக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஆனாலும் ஏன் லிட்ரஸி ரேட் கம்மியாக இருக்குதுன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? உங்கள் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ஈக்குவலாக படிப்பீங்க, கரெக்டா? பட் ஸ்டில் ஏன் லிட்ரஸி ரேட் விமெனில் கம்மியாக இருக்குன்னா, அதாவது அர்பன் ஸ்கூல்ஸ் மாதிரி இல்லாமல் சில ரூரல் ஸ்கூல்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்து ஆஃப்டர் சர்டன் கிளாஸஸ் அவங்களை ஸ்கூலுக்கே அனுப்ப மாட்டாங்க. புரியுதா? ஸோ தட் இஸ் அ ரீசன். இந்த ட்ராப் அவுட் ரேட் அப்படிங்கிறதுக்கானது அதுதான். ட்ராப் அவுட் ரேட்னா என்ன? அந்த 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்காமல் பாதியிலேயே நின்னுறதை தான் நம்ம ட்ராப் அவுட் ரேட்டுன்னு சொல்கிறோம். ட்ராப் அவுட் ரேட் கம்மியாகிடும். ஏன்? பேரண்ட்ஸ் ஆர் ப்ரையாரிட்டைசிங் தேர் சன்ஸ் எஜுகேஷன். இப்போ விலை காசு கம்மியாக இருக்குது, அந்த ஃபேமிலி அவ்வளோ ரிச் கிடையாது, இல்லைனா கல்ச்சுரலி வெரி ஆர்த்தடாக்ஸ் அப்படிங்கிற ஃபேமிலி என்ன பண்ணுவாங்கன்னா, நான் என்கிட்ட கம்மியான காசு தான் இருக்குது, நான் என்ன பண்ணுறேன், நான் என்னோட சன்னை படிக்க வைக்கிறேன், பையனை படிக்க வைக்கிறேன், ஏன் பையன் நாளைக்கு என்ன பார்த்துக்குவான், போனால் நான் கல்யாணம் பண்ணி தானே கொடுக்க போகிறேன் அப்படின்னு நிறையா ஃபேமிலியில் நினைப்பாங்க. அதனால் என்ன அப்படின்னா படிக்க விட மாட்டாங்க, பொண்ணுங்களை படிக்க விட மாட்டாங்க. சில சமயம் என்ன நினைப்பாங்க, பொண்ணை படிக்க வச்சா அது கரெக்டாக இருக்காது, அவங்க நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் அப்ரெஷன், டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறதுக்கான ரீசன்ஸ். சரியா? ஸோ ஓவர் தேர் டாட்டர்ஸ் எஜுகேஷன் விட சன்னோட எஜுகேஷனை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதுனால தான் வெறும் 54% லிட்ரஸி ரேட் தான் இருக்குது. இது 1 மார்க்கில் கேட்கலாம். லிட்ரஸி ரேட்டை பற்றி கேட்குறப்போ இதுதான் 1 மார்க்கில் கேட்குதான். வாட் இஸ் த ரீசன் ஃபார் த லிட்ரஸி ரேட் டு பி வெரி லெஸ் அப்படின்னு கேட்டால் ட்ராப் அவுட் தான் ரீசன். த மெயின் ரீசன் இஸ் ட்ராப் அவுட். புரியுதா? இதை கேட்கலாம். இல்லை 1 மார்க்கில் கேட்டால் வாட் இஸ் த லிட்ரஸி ரேட் அமாங் விமென் அப்படின்னா 54%. யூ ஷுட் நோ தட் நியர்லி half ஆஃப் த பாப்புலேஷன் தான் ஒழுங்காக படிச்சிருக்காங்க அப்படிங்கிறத யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹியர். நெக்ஸ்ட் இஸ் இந்தியன் விமென் ஒர்க் அண்ட் ஆவரேஜ் ஹவர் மோர் தென் மென். நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு மென்னை விட 1 மணி நேரம் அதிகமாக தான் வேலை செய்கிறாங்க இந்தியன் விமென். பட் அந்த வேலை எங்கே செய்கிறாங்க அப்படிங்கிறது ஒன்று, இன்னொன்று அவங்களுக்கு கரெக்டான சம்பளம் கொடுக்குறாங்களா. நான் பார்த்தேன் இல்லையா, எய்தர் தே ஆர் அண்டர் வேல்யூட் ஆர் அண்டர் ரெக்கக்னைஸ்ட், அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியன் விமென் வந்து மென்னை விட 1 மணி நேரம் அதிகமாக வேலை செஞ்சால் கூட அவங்களது ஒன்று சம்பளமே கிடையாது, இல்லைனா ரொம்ப கம்மியான சம்பளம். வீட்டு வேலைக்கெலாம் எதுக்கு சம்பளம்? அவங்க வீடுன்னு அவங்க செஞ்சு தானே ஆகணும், அவங்களோட டியூட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்புகிறாங்க. அது முக்கியமான ரீசன். அவங்களுக்குன்னு எந்த சம்பளமும் கொடுக்கறது கிடையாது. இன்னொன்று அப்படியே கொடுத்தாலும் கம்மியான சம்பளம் தான் தருவாங்க.
அதே வீட்டு வேலையை ஒரு மேல் பர்சன் செஞ்சால், ஒரு குக்கே இருக்காங்கன்னு வைங்க, ஒரு வீட்டுக்கு வந்து குக் வராங்க, அவங்க ஃபீமேல் குக்காக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 5,000 பே பண்ணுறாங்கன்னா, இதுவே ஒரு மேல் குக்காக இருந்தால் அவங்களுக்கு 7,000 பே பண்ணுவாங்க. இதுதான் வந்து ரியலிஸ்டிக்காக சொசைட்டியில் நடக்கிற விஷயம். ஸோ எய்தர் அவங்க வீட்டில் வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு சம்பளமே இருக்காது, அப்படியே வெளியே போயே வேலை செஞ்சாங்கன்னா கூட ஒரு மேலை விட அவங்களுக்கு சம்பளம் கம்மியாக இருக்கும். அதுதான் ரியலிஸ்டிக்காக மெஜாரிட்டி ஆஃப் பிளேசஸில் நடக்குது அப்படிங்கிறாங்க. இன்னொன்று வந்து என்னன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம், இது 1 மார்க்கில் கேட்கலாம். The Equal Remuneration Act of 1976ல இந்த மாதிரி ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது, ஈக்குவல் வேஜஸ் ஃபார் ஈக்குவல் ஒர்க்கு கொடுக்கணும். ஒரு பர்சன், ஒரு மேல் வந்து 1 hour வேலை செய்கிறாங்க, அந்த 1 hour வேலை செஞ்சாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு வந்து 3,000 rupees கொடுக்குறீங்கன்னா, ஃபீமேல் வேலை செஞ்சாலும் நீங்கள் அப்படி தான் கொடுக்கணும். இது வைஸ் வர்சாவும் இருக்கக்கூடாது, ஃபீமேலுக்கு அதிகமாக கொடுத்து மேலுக்கு கம்மியாக அதுவும் இருக்கக்கூடாது. புரியுதா? ஈக்குவல் ரெமுனரேஷன் ஆக்டுங்கிறது ஈக்குவலாக நீங்கள் சம்பளம் கொடுக்கணும், மேலாக இருந்தாலும் ஃபீமேலாக இருந்தாலும். அந்த ஒரே வேலையை 2 பேர் செய்கிறாங்க, 2 ஜெண்டர் செய்கிறாங்க, யார் செஞ்சாலுமே நீங்கள் ஈக்குவல் சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஈக்குவல் ரெமுனரேஷன் ஆக்ட் ஆஃப் 1976. புரியுதா? பட் அப்படி இந்த ஆக்ட் இருந்தும் கூட வேரியஸ் ஃபீல்ட்ஸில், இப்போ ஸ்போர்ட்ஸு, சினிமா, ஃபேக்ட்ரிஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ், நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரு மூவி இருக்குது, அந்த மூவியில் ஹீரோவோட சேலரியும் இல்லை ஹீரோயினோட சேலரியும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ஹீரோட சேலரி அதிகமாக இருக்கும். கரெக்டாக? இது வந்து வைட்லி அக்செப்டட் இன் சொசைட்டி. ஈவன் தோ தெர் இஸ் ஈக்குவல் ரெமுனரேஷன் ஆக்ட், தெர் ஆர் சோ மெனி திங்ஸ். இது மட்டும் இல்லை, ஸ்போர்ட்ஸ்லேயே அப்படி தான். இப்போ நிறையா இஷ்யூஸ் கூட வந்துச்சு இல்லையா? ஸ்போர்ட்ஸ்லேயே வந்து ஒரு மேல், அதே ஸ்போர்ட்டில் இருக்கிற ஒரு மேலோட ரெமுனரேஷனும் ஃபீமேலோட ரெமுனரேஷனும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வாஸ்டாகவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். கரெக்டாக? ஸோ அதுதான் வேரியஸ் ஃபீல்ட்ஸ்லேயும் இதே தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து செக்ஸ் செலக்டிவ் அபார்ஷன் வந்து ஃபீமேல் இன்ஃபான்டிசைடுன்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்லணும்னா ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் வந்து ஆஃப்டர் பர்த் வந்து சம் பீப்புள் ஹாவ் கில்டு ஃபீமேல் பேபிஸ், அது ஃபீமேல் இன்ஃபான்டிசைட். இது ரொம்ப தப்பு பை லா. சம் பீப்புள் செக்ஸ் செலக்டிவ் அபார்ஷன் பண்ணுவாங்க, முன்னாடியே ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அந்த குழந்தை மேலாக ஃபீமேலான்னு பார்த்துட்டு ஃபீமேலாக இருந்தால் அபார்ட் பண்ணிவிடுவாங்க. அதையும் இந்தியாவில் ஒரு லா இருக்குது, அது மூலமாக தட் இஸ் ஆல்சோ ராங். சரியா? ஸோ முன்னாடியே அந்த ஸ்கேனை பார்த்துட்டு இட் இஸ் அ ரூல் ஃபார் த டாக்டர்ஸ் வந்து அது என்ன செக்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஜெயில் டேர்மும் இருக்கும், அதே மாதிரி அவங்க லைசன்ஸையும் கேன்சல் பண்ணிடுவாங்கங்கிற அளவுக்கு லா இருக்குது இந்தியாவில். எஸ். ஸோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அபார்ஷன் பண்ணுறதுனால நிறையா ஊரில் சைல்ட் செக்ஸ் ரேஷியோ ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. கிட்டத்தட்ட 850 or 800க்கு கீழே போயிடுச்சு. அது என்ன மேம் 850 800ன்னா, அதாவது 1000 பாய்ஸுக்கு வெறும் 850 கேர்ள்ஸ் தான் இருந்தாங்க. இப்போயும் நிறையா ஸ்டேட்ஸில் அப்படி இருக்காங்க. 1000 பாய்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களோட 150 பொண்ணுங்க கம்மி, ஈக்குவல் கூட கிடையாது, ரொம்ப கம்மி. ஒரு 5-2 தட் இஸ் ஓகே, 10 வரைக்கும் ஃபைன். பட் 150 கேர்ள்ஸ் லெஸ் தென் 1000 பாய்ஸ். ஸோ அந்த அளவுக்கு மோசமாக போயிட்டு இருந்தனால தான் ரூல் கொண்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா ஸ்டாப் பண்ணாங்க. இது மட்டுமா? அது இல்லாமல் ஹராஸ்மெண்ட், எக்ஸ்ப்ளாய்டேஷன், வைலன்ஸ் அகெயின்ஸ்ட் விமென், பர்டிகுலர்லி அர்பன் ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா இது பெரிய ப்ராப்ளமாக போய்ட்டு இருந்துச்சு. ஸோ மச் இஷ்யூ, ஸோ மச் வைலன்ஸ். ஸோ அதனால் என்ன ஆகுது, விமனுக்கு அவங்க வீட்லேயே சேஃப்டி இல்லாமல் போயிடுச்சு. தெர் வாஸ் நோ சேஃப்டி வித்தின் தேர் ஹோம்ஸ். டொமஸ்டிக் வைலன்ஸ் அவ்வளோ இஷ்யூஸ் இருக்கும், வீட்டுக்குள்ளேயே பொண்ணுங்களுக்கு சேஃப்டி இல்லாமல் போக ஆரம்பிச்சிருச்சு. அந்தளவுக்கு இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ இதெல்லாம் சரி பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு நம்ம தான் வெளியே சொல்லணும். அப்போ விமனுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு விமன் பொலிட்டிக்கலி ரெப்ரசன்ட் ஆனால் தான் சொல்ல முடியும். கரெக்டாக? ஸோ அதை தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, விமனோட இஷ்யூஸ் வந்து அன்ரெகனைஸ்டாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இஷ்யூ இருக்குன்னே வெளியே தெரியலை, ஏன்னா அவங்க வெளியே வந்து சொல்ல முடியலை, சொல்ல விடலை. ஸோ ஃபெமினிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, அவங்க விமன் கிட்ட கண்ட்ரோல் ஆஃப் பவர் இருக்கணும், விமன் கிட்ட பவரை கொடுங்க, அவங்களுக்கு நீங்கள் ஏன் பவர் ஷேரிங் பண்ண மாட்டேங்கிறீங்க. பவர் ஷேரிங்கு நம்ம ஒரு கிளாஸில் பார்த்தோம்ல, பவர் ஷேரிங்கிறது எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். மெயினான டிவிஷன் இந்த வேர்ல்டில் யூனிவர்சலாக எல்லா கண்ட்ரியிலும் இருக்கிற டிவிஷன் வந்து இந்த ஜெண்டர் டிவிஷன் தான். இந்த ஜெண்டர் டிவிஷனையே யாரும் அட்ரஸ் பண்ணலை அப்படின்னா அது ரொம்ப தப்பு இல்லையா? ஸோ ஃபெமினிஸ்ட் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் டிவைட் பண்ணுங்கள், பவரை விமென் கிட்டேயும் கொடுங்க,
அப்போ தான் அவங்களோட ப்ராப்ளம்ஸ்க்கு ப்ராப்பரான அட்டென்ஷன் கிடைக்கும், அப்போ தான் சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாஸ் விமென்ஸ் ரெப்ரசன்டேஷன் இன் லெஜிஸ்லேச்சர் அண்ட் கவர்மெண்ட் இஸ் வெரி லோ. கரெக்டாக என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 14.36% ஆஃப் எலெக்டட் மெம்பர்ஸ் இன் லோக்சபா 2019 வேர் விமென். ரொம்ப ரொம்ப கம்மி. ஆல்மோஸ்ட் 50% இருக்கிற பாப்புலேஷனில் வெறும் 14% தான் செலக்ட் ஆகிருக்காங்க, விமென் செலக்ட் ஆகிருக்காங்க. இது யாரோட தப்புன்னா 2 விஷயம். ஒன்று, மக்களும் விமெனுக்கு ஓட்டு போடுறது கிடையாது. இன்னொன்று, விமெனை எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணுறதே விடுறது கிடையாது. இந்த 2 விஷயம் புரியுது நான் என்ன சொல்கிறேன்ட்டு. 50% பாப்புலேஷன் இருக்கிற இடத்துல இந்தியாவில் வந்து நியர்லி 50%. இப்போ ரீசெண்டாக பண்ண சர்வேயில் the percentage of women in the population is actually above 50%. அப்படி இருக்கிற பட்சத்தில் only 14.36% of women were elected in recent 2019 election. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 காரணம், முக்கியமான காரணம் 2 காரணம். ஒன்று, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விமெனை எலெக்ஷனில் நிற்கவே விடுறதில்ல. அப்படியே எலெக்ஷனில் விமென் நின்னாலும் அவங்களுக்கு ஓட்டு போடுறது இல்லை. அது மக்கள் மேலேயும் தப்பு இருக்குது, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மேலேயும் தப்பு இருக்குது. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இதனால் என்ன ஆகுது? ஆஃப்ரிக்கா, லாட்டின் அமெரிக்கா கண்ட்ரீஸை விடவே நம்ம ரொம்ப கம்மியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்? ஈவன் when a women becomes chief minister or prime minister, இதெல்லாம் என்னென்னா ஆஃப்ரிக்கா, லாட்டின் அமெரிக்கானா ஒன்றும் இல்லை, சவுத் அமெரிக்கா. நம்மளை விட அவங்க வந்து டெவலப்டு நேஷன்லாம் கிடையாது. பட் அவங்கள விட பாலிடிக்ஸில் விமனோட ரெப்ரசன்டேஷன் நம்ம கண்ட்ரியில் மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, ஒரு விமன் வந்து சீஃப் மினிஸ்டரோ பிரைம் மினிஸ்டரோ ஆயிருக்காங்க. நிறையா ஸ்டேட்டில் சீஃப் மினிஸ்டர் இருந்திருக்காங்க. நம்மளோட ஸ்டேட்லேயே சீஃப் மினிஸ்டர், விமன் சீஃப் மினிஸ்டர் இருந்திருக்காங்க. ஆனால் கேபினெட் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி யார் இருப்பாங்கன்னா மென் தான் இருப்பாங்க. கரெக்டாக அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஈவன் தோ விமன் இஸ் பிகமிங் அ சீஃப் மினிஸ்டர் ஆர் பிரைம் மினிஸ்டர், கேபினெட்ஸ் யார் இருப்பாங்கன்னா மோஸ்ட்லி ஆல் மேல் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ on the whole, what happens is the representation of women in politics is very, very less. When the representation is very less, who will talk about the issues faced by women? No one. Even though there are very few people in the politics and they speak about women, since the population in the representation is very less, nobody is ready to listen to their voice. That is a main problem, and that is why we are asking for representation of women in the politics. பட் இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பஞ்சாயத்து ராஜில் வந்து விமெனுக்கு வந்து லீகலி பைண்டிங் என்ன அப்படின்னா, எலெக்ஷனில் அவங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்குது. பஞ்சாயத்து ராஜ் எலெக்ஷனில், லோக்கல் எலெக்ஷனில் மட்டும் விமெனுக்கு ரிசர்வேஷன் இருக்குது. சில கான்ஸ்டியூவன்சியை வந்து விமென் கான்ஸ்டியூவன்சின்னு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அப்பப்போ ஸ்டேட் கவர்மெண்ட். அந்த கான்ஸ்டியூவன்சியில் விமென் மட்டும்தான் நிற்க முடியும். ரிசல்ட்டிங் இன் 10 lakh elected women representatives in rural and urban ஏரியாவில் இருக்காங்க. புரியுதா? விமென்ஸ் ஆர்கனைசேஷன் டிமாண்ட் ரிசர்வேஷன் ஆஃப் 1/3 சீட்ஸ். இதே மாதிரி எங்களுக்கு பஞ்சாயத்து மாதிரியே எங்களுக்கு லோக்சபா, ஸ்டேட் அசம்பிளிலையும் எங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி பில் பாஸ் பண்ணியிருக்காங்க. பட் மோர் தென் 10 years, 10 வருஷமாக அந்த பில் அப்படியே தான் இருக்குது. ஸ்டேட்லேயும் சரி சென்டர்லேயும் சரி அந்த பில் பாஸே ஆகலை அப்படிங்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த பஞ்சாயத்து ராஜில் விமெனுக்கு ரிசர்வேஷன் இருந்தால் கூட நிறையா இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பஞ்சாயத்து ராஜில் அவங்க ஒய்ஃபை நிற்க வச்சுட்டு இவங்க இன்டைரக்டாக ரூல் பண்ணுவாங்க நிறைய பிளேஸில். சும்மா பேருக்கு ஒய்ஃபை வந்து எலெக்ஷன் நிற்க வச்சுட்டு தேர் ஹஸ்பண்ட்ஸ் வில் ரூல் இன் மெனி பிளேசஸ். அப்படியும் நடக்குது. அந்த அளவுக்கு விமெனோட ரெப்ரசன்டேஷன் இருந்தாலும் எஃபெக்டிவாக இல்லாத மாதிரியான சுச்சுவேஷனும் இருக்குது. Gender division highlights the need for social divisions to be addressed in politics, benefiting disadvantaged groups. Women gains may have been unattainable without political action. புரியுதா? ஸோ women gains, நம்மளோட women வந்து they should have equal rights அப்படின்னா political action இல்லாமே பண்ண முடியுமா அப்படிங்கிறதா நெக்ஸ்ட் கொஷின். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக இந்த டாபிக் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறேன். இப்போ ரீசெண்டாக நோபல் ப்ரைஸ் வந்து எக்கனாமிக்ஸில் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கண்ட்ரியில்
விமனோட லேபர் பார்ட்டிசிபேஷன் ரேட் உள்ளே கொண்டு வந்தீங்க, ஒருவேளை விமனையும் எம்பவர் பண்ணி அவங்களையும் வேலைக்கெல்லாம் அனுப்புனீங்க அப்படின்னா அந்த கண்ட்ரியோட டெவலப்மெண்ட் டிராஸ்டிக்காக இருக்கும், ரொம்ப நல்லாவே டெவலப் ஆகும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி இந்த வருஷம் நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. நம்மளோட கண்ட்ரியில் ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் பாப்புலேஷன் விமன் இருக்கிறப்போ விமனை எல்லாத்தையும் படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பி பொலிட்டிக்கலி ரெப்ரசன்ட் பண்ணால் நம்ம கண்ட்ரி உடனே டெவலப்டு நேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாமல் விமனுக்கு எகெயின்ஸ்டாக நடக்கிற க்ரைம் எல்லாமே கம்மியாகணும் அப்படின்னா விமனை ஃபஸ்ட்டு எம்பவர் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபேக்ட். புரியுதா? இந்த 2 பாயிண்ட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், ஸோ ஜெண்டர் நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் we are going to religion. Religion is one of the important topic in terms of politics. கரெக்டாக உங்களுக்கே தெரியும், இந்தியன் பாலிட்டிக்ஸில் ரிலீஜன் இல்லாமல் பாலிட்டிக்ஸே கிடையாது அப்படிங்கிற சுச்சுவேஷன் தான் ரொம்ப நாளாக இருக்குது. இப்போன்னு இல்லை, ஈவன் பிரிட்டிஷ் ரூல் பண்ணப்பையும் சரி, அதுக்கு முன்னாடி சுல்தானேட்ஸ் ரூல் பண்ணப்பையும் சரி, இந்தியாவில் பாலிட்டிக்ஸ் அப்படின்னாவே ரிலீஜன் கண்டிப்பாக இருக்குது. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, ரிலீஜன், கம்யூனலிசம் அண்ட் பாலிட்டிக்ஸ். நான் கம்யூனலிசம் நேற்று என்ன சொன்னேன், கம்யூனலிசம்னா இந்த ரிலீஜன்னால டிஃப்ரென்ஸ்னால when two groups fight, that is called as communalism. இது பாலிட்டிக்ஸை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். Religious diversity is a social division, not as universal as gender. இந்த ரிலீஜன் டைவர்சிட்டிங்கிறது எல்லா கண்ட்ரிலும் அந்த அளவுக்கு இல்லை. சில கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மேஜராக ஒரு ரிலீஜன் தான் இருக்குது. இப்போ வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி கிறிஸ்டியானிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும், மற்ற ரிலீஜன்லாம் ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும். ஸோ அங்கே வந்து இந்த ரிலீஜன் பாலிட்டிக்ஸ் பெருசாக கிடையாது. பட் இந்தியாவில் வந்து வி ஹாவ் சோ மெனி ரிலீஜன். இந்த பிக்சரை பார்த்தாவே தெரியும், நிறைய ரிலீஜன் இந்தியாவில் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். கரெக்டாக, சோ மெனி ரிலீஜன் ஆர் தேர். ஸோ இந்தியாவில் தான் மெயினாக வந்து இந்த டைவர்ஸ் ரிலீஜியஸ் ஃபாலோவர்ஸ் இருக்கிறனால பாலிட்டிக்ஸில் ரிலீஜனுக்கு அவ்வளோ முக்கியமான ரோல் இருக்குது. புரியுதா? ஈவன் இன் நார்தர்ன் அயர்லாண்ட் ரிலீஜியஸ் டிஃப்ரென்சஸ் கேன் பி சிக்னிஃபிகண்ட் இன் பாலிட்டிக்ஸ். இதே மாதிரி இந்தியா மாதிரி இன்னொரு பிளேஸ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நார்தர்ன் அயர்லாண்ட்லேயும் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ரிலீஜியஸ் டிஃப்ரென்சஸ் ரொம்ப முக்கியம். பட் இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஆஃப் மல்டிபிள், இந்த மொசைக் கல்ச்சர் அப்படின்னு இப்போ நிறைய சொல்கிறாங்க இல்லையா, மல்டிபிள் ரிலீஜன்ஸ் இருக்கிறதுக்கு இந்தியா வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். Consider the following. Gandhiji argued that religion, not just specific religions like Hinduism or Islam, is intertwined with politics and that ethics derived from religion should guide politics அப்படிங்கிறாங்க. நீங்கள் ரிலீஜனை வச்சு பாலிட்டிக்ஸ் பண்ணுறது பிரச்சனை இல்லை, பட் அந்த எல்லா ரிலீஜன்லையுமே சில எத்திக்ஸ் சொல்லியிருக்காங்க, அதையும் யூஸ் பண்ணி பாலிட்டிக்ஸை ப்ராப்பராக ரன் பண்ணுங்க அப்படின்னு காந்திஜி சொல்கிறார். புரியுதா? காந்திஜி என்ன சொல்கிறாருன்னா, ரிலீஜன் அப்படிங்கிறத வச்சு பாலிட்டிக்ஸ் பண்ணுறது மட்டும் பத்தாது, அந்த ரிலீஜனில் சொல்கிற நல்ல விஷயத்தையெல்லாம் பாலிட்டிக்ஸை கரெக்டாக பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, அந்த எத்திக்கலாக பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு காந்திஜி சொல்கிறார். புரியுதா? ஸோ ஹியூமன் ரைட்ஸ் குரூப்ஸ் இன் அவர் கண்ட்ரி ஆர்கியூட் தட் ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் ஆர் த பிரைமரி விக்டிம்ஸ் ஆஃப் கம்யூனல் ரைட்ஸ். இப்போ கம்யூனல் ரைட்ஸ் நடக்குது அப்படின்னாவே இந்த ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ்னால் என்ன மேம், நிறைய இடத்துல மைனாரிட்டின்னு பேசுகிறீங்க. மைனாரிட்டினா என்னென்னா த நம்பர் ஆஃப் பீப்புள். புரியுதா? தெர் இஸ் அ டிவிஷன். ஸோ தட் கேன் பி பேஸ்ட் ஆன் லாங்குவேஜ், தட் கேன் பி பேஸ்ட் ஆன் ரிலீஜன், தட் கேன் பி பேஸ்ட் ஆன் எனிதிங். லெஸ் நம்பர் ஆஃப் பீப்புள் ஒரு விஷயத்தை சப்போர்ட் பண்ணுறாங்க, ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்க கம்பேர்ட் டு பிக்கர் நம்பர் ஆஃப் பீப்புள்னா தட் லெஸ் நம்பர் ஆஃப் பீப்புள் ஆர் கால்ட் அஸ் மைனாரிட்டி. அது லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டியாக இருக்கலாம், ரிலீஜியஸ் மைனாரிட்டியாக இருக்கலாம், கல்ச்சுரல் என்ன வேணாலும் இருக்கலாம். பட் வென் சம்திங் இஸ் ஃபாலோட் பை வெரி லெஸ் நம்பர் ஆஃப் பீப்புள் தே ஆர் கால்ட் அஸ் மைனாரிட்டி. இந்த வேர்ல்டு லெவலில் ஹியூமன் ரைட்ஸ் குரூப் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கண்ட்ரியில் கம்யூனல் ரைட்ஸ் வருது அப்படின்னா யார் அதிகமாக பாதிக்கப்படுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மைனாரிட்டிஸ் தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க, எஸ்பெஷலி ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் தான் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் என்ன சொல்ல வராங்க, அப்படி அவங்க பாதிக்கப்படுறதுனால அவங்களுக்கு தான் மெயினாக ப்ரொடெக்ஷன் தேவைப்படும். ஸோ நம்மளுக்கே தெரிஞ்சு போச்சு அவங்க பாதிக்கப்படுவாங்கங்கிறப்போ கவர்மெண்ட்டோட முக்கியமான அவங்க டியூட்டி என்ன, அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும், மைனாரிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணணும். இந்தியன் கான்ஸ்டியூஷனில் அதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. ஃபண்டமெண்டல் ரைட்லேயே மைனாரிட்டிஸ்க்கு ப்ரொடெக்ஷன் இருக்கணும் அப்படிங்கிறது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்குது. புரியுதா?
ஸோ கான்ஸ்டியூஷனை நம்மலாம் எழுதிட்டோம், அதை ஃபாலோ கண்டிப்பாக பண்ணணும். The women's movement is advocating for the government to amend family laws across all religion to promote gender equality. புரியுதா? ஜெண்டர் ஈக்குவாலிட்டியே ப்ரமோட் பண்ணணுனாலுமே ரிலீஜியஸ் லாவே நம்ம சில இடத்துல மாற்ற வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ரிலீஜன் அண்ட் பாலிட்டிக்ஸ் கேன் பிளே ரோல் இன் எக்ஸ்பிரஸிங் நீட்ஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிமாண்ட்ஸ் வித்தின் அ ரிலீஜியஸ் கம்யூனிட்டி. Political power can regulate religion practice to prevent discrimination and oppression as long as it treats every religion equally. புரியுதா? பொலிட்டிக்கல் பவர் பொறுத்த வரைக்கும் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸையே ரெகுலேட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு பவர் இருக்குது. ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்க எல்லா ரிலீஜனையும் ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஈக்குவலாக ரெகுலேட் பண்ணால் ஓகே, நான் ரெகுலேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிலீஜனை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இன்னொரு ரிலீஜனை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ஏன்? இந்தியா ஆஸ் அ செக்யூலர் நேஷன். நான் இந்தியன் ஃபார்ம் ஆஃப் செக்யூலரிசம் சொன்னேன்னா, இந்தியன் ஃபார்ம் ஆஃப் செக்யூலரிசம்ங்கிறது a state should respect all the religion and it should not favor any religion. At the same time, it should not discriminate any religion. அதுதான் இந்தியன் செக்யூலரிசம். கரெக்டா? ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க, பொலிட்டிக்கல் பவருங்கிறது ரிலீஜனை ரெகுலேட் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். எதுக்காக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கிற டிஸ்கிரிமினேஷன், அப்ரெஷன்லாம் தடுக்கிறதுக்காக இருக்கணும். அதே மாதிரி இது ஈக்குவலாக பண்ணணும். ஒரு ரிலீஜனை மட்டும் பண்ணிட்டு இன்னொரு ரிலீஜனை பண்ணாமல் விடுறது அப்படி இருக்கக்கூடாது. எல்லா ரிலீஜனையும் கரெக்ட் பண்ணணும் பொலிட்டிக்கல் பவருங்கிறது. அதுலேயே அதில் கெட்ட விஷயத்தை மட்டும்தான் மாற்றணும், நல்ல விஷயத்த மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. கம்யூனலிசம்னா என்ன? ரிலீஜனை வந்து ஒரு ஃபவுண்டேஷன் ஆஃப் நேஷனாக பார்த்தாங்க நார்தர்ன் அயர்லாண்டில். புரியுதா? நார்தர்ன் அயர்லாண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நேஷனுக்கே ரொம்ப முக்கியமான தேவை என்ன? ரிலீஜன் அப்படின்னு நினச்சாங்க. பட் உண்மையாலுமே ஒரு நேஷனுக்கு ரொம்ப முக்கியம் என்ன? மக்கள் சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ரிலீஜனையே மெயினாக பார்த்தாங்கன்னா அது என்னவா மாறும்னா கம்யூனலிசமாக தான் மாறும். இதனால் என்னாச்சு? when religion expression is expressed in politics in exclusive and partisan terms, fighting one religion against another, using state power to establish domination. இந்த அயர்லாண்டில் இதை பண்ணனால என்ன ஆக ஆரம்பிச்சதுன்னா, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஒரு ரிலீஜனை இன்னொரு ரிலீஜனை அவங்களே மாற்றி திட்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பவருக்கு வரணுங்கிறதுக்காக ரிலீஜனை மாற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் என்ன ஆரம்பிச்சு, மக்கள் மனசில் ரொம்ப வெறுப்பு வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு ரிலீஜன் மேலே இன்னொரு ரிலீஜனுக்கு. புரியுதா? ஸோ கம்யூனலிசம் இஸ் அ பிலீஃப் தட் different religions cannot live as equal as citizens within one nation, leads to conflicts and possibility of one religion dominating the other. இதுதான் கம்யூனலிசம். கம்யூனலிசம் அப்படின்னா என்னென்னா, ஒரு ரிலீஜனும் இன்னொரு ரிலீஜனும் ஈக்குவல் கிடையாது. ஒரு கண்ட்ரிக்குள்ளே ஒரு மெஜாரிட்டி ஆஃப் ரிலீஜன் இருக்க மாதிரி மற்ற ரிலீஜனும் இருக்க முடியாது அப்படின்னு மக்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சிடும். அதனால் ஒருத்தர் சண்டை போட்டுக்குவாங்க. அது இல்லாமல் டிஸ்கிரிமினேஷன் நடக்கும். ஒரு வேளை மற்ற ரிலீஜன் ஒரு ரிலீஜனை விட மைனாரிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மைனாரிட்டி ரிலீஜனில் சேர்ந்தவங்க எல்லாமே பாதிக்கப்படுவாங்க. அதுதான் இந்த கம்யூனலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? எஸ். The belief that all followers of one religion share the same interest and aspiration in every context is flawed, as everyone has various roles, position and identities. The belief that all followers of one religion share the same அப்படி கிடையாது. ஒரு ரிலீஜனில் இருக்கவங்க தான் சேமானா அதுவும் இல்லை. ஒரு ரிலீஜன்லேயே எவ்வளோ டிவிஷன் இருக்குது. அதை புரிஞ்சுக்காம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து மற்ற ரிலீஜன் டிஸ்கிரிமினேட் பண்ணுறதே பெரிய தப்பு. ஏன்னா ஒவ்வொரு ரிலீஜனுக்குள்ளேயே டிவிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? கம்யூனலிசம் கேன் டேக் வேரியஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் பாலிட்டிக்ஸ். கம்யூனலிசம் பாலிட்டிக்ஸில் என்ன பண்ணுது? இது வந்து ஜென்ரலாக பீப்புளுக்கு மத்தியில் கம்யூனலிசம் வந்தால் என்ன பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். பட் கம்யூனலிசம் வந்து பாலிட்டிக்ஸில் என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் ஆஃபன் எக்ஸ்பிரஸ்ட் இன் எவ்ரிடே பிலீஃப்ஸ் involving religious prejudices, stereotypes and beliefs in one religion's superiority which cannot be overlooked even when we believe in it. என்ன அப்படின்னா, கம்யூனலிசம் அப்படிங்கிறது தினமும் ஒவ்வொருத்தரோட பிலீஃபில் வந்து அது கலந்துருக்கு. இதனால் என்ன ஆகுது, மற்றவங்க ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்க, என்னோட ரிலீஜன் சூப்பர்னு நினைப்பாங்க. அதே மாதிரி மற்றவங்க ரிலீஜன் ரொம்ப கம்மின்னு நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது பாயிண்ட் நம்பர் 1.
Communalism often leads to political dominance with one's religious community within majority individuals seeking majoritarian domination and minority individuals seeking separate political units. இதனால என்ன ஆகுதுன்னா ஒரே ரிலீஜனுக்குள்ளேயே கம்யூனிட்டிஸ் ஃபார்ம் பண்ணி அதுக்குள்ளேயே மெஜாரிட்டி மைனாரிட்டின்னு பிரிய ஆரம்பிச்சிருவாங்க. And then it often involves religious mobilization using sacred symbols, religious leaders, emotional appeal and fear to unite followers of one religion political arenas, particularly in electoral politicsல என்ன பண்ணுவாங்கன்னா இது ஆஃபன் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஆஃபன் யூஸ் பண்ணிட்டு ஸோ இந்த கம்யூனலிசம் அப்படிங்கிறது ரிலீஜியஸ் மொபிலைசேஷன் யூஸ் பண்ணிக்குவாங்க. இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த லீடர்ஸு சிம்பிள்ஸ் இதெல்லாம் பயன்படுத்தி மக்களை வந்து they'll use their fear of religion to mobilize it into politics. பாலிடிக்ஸில் அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. அந்த கம்யூனலிசம் ஃபீலை வந்து they'll use it to politics and it often leads to violence. இதனால் என்ன ஆக ஆரம்பிக்குன்னா இது வந்து சம்டைம்ஸ் இட் லீட்ஸ் டு வயலன்ஸ். ரிலீஜன் அப்படிங்கிற ஒரு விஷயமே எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஹோப் வரணும், எல்லாருமே பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், எல்லாருமே வந்து நம்பிக்கையோடு இருக்கணும். there is a powerful entity. that powerful entity has given us certain things to do which is good which is not good அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம லைஃப்பை லீட் பண்ணோம்னா நம்ம லைஃப்பில் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம், ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் ரிலீஜன். பட் அந்த ரிலீஜனையே யூஸ் பண்ணி சண்டை போடுறது அப்படிங்கிறது இட் இஸ் வெரி வெரி ராங். பட் என்ன சொல்கிறாங்க அதுதான் நடக்கும். கம்யூனலிசம் பொறுத்த வரைக்கும் it will lead to communal violence including riots and massacres seen in India and Pakistan. So especially in the partition post independence period லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சண்டை ஹிந்து முஸ்லீம் இஷ்யூஸ் வந்திருக்கும். இந்த ஹிந்து முஸ்லீம் யுனைட்டியே வந்து போனதுக்கான மெயினான காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா பெங்காலில் பார்ட்டிஷன் நடந்திருக்கும். 1905 வந்து லார்ட் கர்சன் வில் பார்ட்டிஷன் பெங்கால். ஸோ அந்த பெங்காலை பார்ட்டிஷன் பண்ணுறதுக்கான மெயினான விஷயம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹிந்து முஸ்லீம் யுனைட்டியாக இருந்தவங்க அதுக்கப்புறம் ரொம்பவே பிரிஞ்சிருப்பாங்க. அந்த பார்ட்டிஷன் பண்ணதே மெயினாக எதுக்காக அவரு சொல்லியிருப்பார், கவர்னன்ஸ் நல்லா பண்ணுங்கிறதுக்காக சொல்லியிருப்பார். பட் மெயினான ரீசன் என்னென்னா அவருக்கு அந்த ஹிந்து முஸ்லீம் யுனைட்டியை ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே பண்ணியிருப்பார். அதோட இஃபெக்ட் தான் என்ன ஆயிருக்குன்னா பார்ட்டிஷன் அப்போ வந்து இந்தியா அண்ட் பாகிஸ்தானில் வந்து பீஸே சுத்தமாக இருக்காது. அந்தளவுக்கு வந்து ரொம்ப சஃபர் ஆகிருக்கும் இந்தியா அண்ட் பாகிஸ்தான். செக்யூலர் ஸ்டேட் இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா என்ன நடக்கணும் அப்படின்னா we need a secular state. Communalism was and continues to be one of the major challenges in democracy, especially நம்ம கண்ட்ரியில். கம்யூனலிசம்ங்கிறது பெரிய பிரச்சனை. நம்ம இதில் இன்டர்னல் இஷ்யூ வருது, இன்டர்னல் செக்யூரிட்டி கொஷின் மார்க் ஆகுது, ஒரு பெரிய பிரச்சனை வருது அப்படின்னா கம்யூனலிசம் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரீசன். அதனால தான் நம்ம மேக்கர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் என்ன பண்ணால் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, கான்ஸ்டியூஷன் எழுதுகிறப்பவே தெரிஞ்சிருச்சு, சரி நம்ம கண்ட்ரி ஒரு டிஃப்ரெண்ட்டான நேஷன், மற்ற நேஷன் மாதிரி நம்ம கிடையாது. நம்ம நேஷனில் நம்ம எல்லாருமே அக்காமடேட் பண்ணியிருக்கோம். நம்ம நேஷனில் கொஞ்சம் பேர் வந்து ஹிந்துவிசம் ஃபாலோ பண்ணுறாங்க, நம்ம நேஷனில் கொஞ்சம் பேர் வந்து இஸ்லாமிசம் ஃபாலோ பண்ணுறாங்க, கிறிஸ்டியானிட்டி ஃபாலோ பண்ணுறாங்க, புத்திசம், ஜெயினிசம், சீக்கிசம், ஜொராஸ்ட்ரியானிசம். there are so many religion. இதெல்லாம் மேஜர் ரிலீஜன். இது இல்லாமல் மைனர் ரிலீஜன்ஸும் நிறைய இருக்குது. பேரே இல்லாமல் சின்ன சின்ன கம்யூனிட்டிஸ் ஃபாலோ பண்ணுற ரிலீஜன்ஸ் கூட நிறைய இருக்குது. ஸோ இத்தனை ரிலீஜனையும் நம்ம கண்ட்ரியில் நம்ம உள்ளே இருக்கணும், எல்லாரையும் ரெஸ்பெக்டும் பண்ணணும், அட் த சேம் டைம் கண்ட்ரியும் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் let us be a secular state. நம்ம எந்த ரிலீஜன் நம்ம ப்ரமோட் பண்ண வேணாம், let us be a secular state அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் நம்மளை வந்து ஒரு செக்யூலர் ஸ்டேட்டாக மாற்றினாங்க. ப்ரியாம்பிள் அப்படின்னு நம்ம கான்ஸ்டியூஷனில் ஒன்று இருக்கும். ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது எல்லா புக்கும் ப்ரிஃபேஸ் மாதிரி நம்மளோட கான்ஸ்டியூஷனுக்கு ப்ரியாம்பிள் இருக்கும். அதில் இந்தியா இஸ் அ செக்யூலர் நேஷன் அதுலேயே இருக்கும். நம்ம வந்து செக்யூலர் நேஷன். நம்ம கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம எந்த ரிலீஜனையும் ஃபாலோ பண்ணுற கிடையாது, we are a secular nation. The Indian state does not have an official religion. இதுதான் செக்யூலர் நேஷனுக்கான மெயினான இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அஃபீஷியல் ரிலீஜனே ஒன்று கிடையாது.
இதுவே ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், இங்கிலாந்துலாம் பார்த்தீங்கன்னா they have different religion with this official status. ஆனால் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் அப்படி அஃபீஷியல் ரிலீஜன்கிற ஒரு விஷயம் நமக்கு கிடையாது. நெக்ஸ்ட், கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட்ஸ் டு ஆல் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ் ஃப்ரீடம் டு ப்ரொஃபஸ், ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொபகேட் எனி ரிலீஜன். இது வந்து முக்கியமான ஒரு ஃபண்டமெண்டல் ரைட். அப்படின்னா என்னது? எல்லா இண்டிவிஜுவலுக்குமே, எல்லா இந்தியன் சிட்டிசனுக்குமே அவங்க என்ன ரிலீஜனை வேணாலும் ஃபாலோ பண்ணலாம், என்ன ரிலீஜனை பற்றி வேணாலும் அவங்க தெரிஞ்சுக்கலாம், என்ன ரிலீஜன் வேணாலும் அவங்க பரப்பலாம். அந்த அளவுக்கு எல்லாருக்குமே அந்த ரைட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லையா, எனக்கு ரிலீஜனே ஃபாலோ பண்ண வேண்டாம், எனக்கு எந்த ரிலீஜனுமே வேண்டாம், அதுக்கும் ரைட் இருக்குது, அதுக்கும் கான்ஸ்டியூஷனில் ரைட் இருக்குது. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும் நீ ரிலீஜனை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்னு சொல்கிறது கிடையாது, நீ இந்த ரிலீஜனை தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்ல கிடையாது. நீ எந்த ரிலீஜனை வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். உனக்கு பிடிக்கலையா, நீ ரிலீஜனே ஃபாலோ பண்ணாத, பரவாயில்ல, யூ ஹாவ் தட் ரைட் ஆல்சோ அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ்க்கு நல்லா தெரியும் பீப்புளுக்குள்ள டிவிஷன் இருக்குது, நம்ம எல்லாரோட பிலீஃபையும் ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதான் இந்த ரிலீஜன் ரிலேட்டடான கான்ஸ்டியூஷனல் ரைட். Constitution prohibits discrimination on the ground of religion. Right to equality-ல இதுவும் இருக்கு. நீங்கள் ஒருத்தர் ஒரு ரிலீஜனை சேர்ந்தவருங்கிறதுக்காக அவரை எந்த விதத்துலையும் நீங்கள் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது, அந்த ரைட் யாருக்குமே கிடையாது. எவ்ரிபடி ஆர் ஈக்குவல் irrespective of their religion அப்படின்னு சொல்லியிருக்காங்க. It also allows the state to intervene in religious matters to ensure equality within religious communities such as banning untouchability. Religion பேரில் untouchability ban, religion பேரில் ஒருத்தங்க untouchability ஃபாலோ பண்ணால் கூட, அது ரிலீஜியஸ் அஃபேர்ஸாக இருந்தால் கூட, ஸ்டேட்டுக்கு உள்ள, ஸ்டேட்டுனா என்ன, கவர்மெண்ட். எப்போவுமே ஸ்டேட்ஸ் எஸ்ஸோட வந்துச்சுன்னா அது டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸை குறிக்கும். ஸ்டேட் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது கவர்மெண்ட்டை சொல்லுவாங்க அர்த்தம். ஸோ கான்ஸ்டியூஷன் வந்து ஸ்டேட்டுக்குன்னு ஒரு பவர் இருக்குது. என்ன, சில விஷயங்கள் ரிலீஜியஸ் கம்யூனிட்டி பண்ணால் அதை தடுக்கிறதுக்கு ஸ்டேட்டுக்கு பவர் இருக்குன்னு கான்ஸ்டியூஷனே அவங்களுக்கு பவர் கொடுத்துருக்கு. அதுக்கு ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள் என்னென்னா அன்டச்சபிலிட்டி. புரியுதா? ஸோ அன்டச்சபிலிட்டி அஃபென்சஸ் ஆக்ட் ஆஃப் 1955ல் அது இருக்குது. அன்டச்சபிலிட்டி இஸ் ப்ராஹிபிட்டட். அன்டச்சபிலிட்டினா என்ன, இவங்க இந்த பர்டிகுலர் காஸ்ட்டை சேர்ந்தவங்க, அதனால் இவங்கள தள்ளி வைக்கணுங்கிறது மிகப்பெரிய தப்பு. தட்ஸ் வெரி 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 ராங். அது கான்ஸ்டியூஷன் படியும் சரி, லா படியும் சரி, ரொம்ப ரொம்ப தப்பு. கரெக்டாக? எல்லாருமே ஈக்குவல் தான், யாருமே இங்கே பை பர்த் டிஃப்ரெண்ட் கிடையாது. எவ்ரிபடி ஆர் சேம், எவ்ரிபடி ஆர் ஹியூமன் பீயிங்ஸ். தட் இஸ் ஒன்லி ஐடென்டிட்டி எவ்ரி பர்சன் ஹூ இஸ் பார்ன் டு திஸ் வேர்ல்ட் ஹேஸ். அதுக்கப்புறம் நம்ம எப்படி படிக்கிறோம், நம்ம எப்படி வாழ்கிறோம், நம்ம மற்றவங்களுக்கு என்னெல்லாம் நல்லது பண்ணுறோம், நம்ம என்ன அச்சீவ் பண்ணுறோம், அது மட்டும்தான் நம்மளோட ஐடென்டிட்டி. நம்ம க்ரியேட் பண்ணுறது ஐடென்டிட்டி. நம்மளோட பேரண்ட்ஸ் நம்மளோட ஐடென்டிட்டி. பட் நான் இந்த அளவுக்கு மணியோட பிறந்திருக்கேன், நான் இந்த காஸ்டில் பிறந்திருக்கேன், இந்த ரிலீஜன், அது நம்ம ஐடென்டிட்டி கிடையாது. புரியுதா? ஸோ அதனால் யாரையுமே டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. அது லா படி அது தப்பு. அந்த மாதிரி டிஸ்கிரிமினேட் பண்ணால் அது அக்கார்டிங் டு இந்தியன் கான்ஸ்டியூஷன் இட் செல்ஃப் இஸ் ராங் அப்படிங்கிறதா கான்ஸ்டியூஷன்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஸ், ஃபைன். ஸோ செக்யூலரிசம் இஸ் அ ஃபண்டமெண்டல் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா. இந்தியாவோட பேசிக் ஸ்ட்ரக்சர்னு ஒரு டாக்டர் இருக்கு. இந்தியன் கான்ஸ்டியூஷனோட பேசிக் ஸ்ட்ரக்சரில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்யூலரிசம். நம்ம இந்தியன் ஃபவுண்டேஷனே எதுலன்னா செக்யூலரிசம் மேலே தான் இருக்குது. இட் காம்பேட்ஸ் கம்யூனலிசம். இட்ஸ் பிகாஸ் இட் இஸ் க்ரூஷியல் ஃபார் நேஷ்னல் ஐடென்டிட்டி. நம்மளோட நேஷ்னல் ஐடென்டிட்டிங்கிறது ஒரு ரிலீஜன் கிடையாது, இட் இஸ் செக்யூலரிசம் அப்படிங்கிறத நம்மளோட நேஷ்னல் ஐடென்டிட்டி. A secular constitution is necessary, but அது மட்டும் பத்தாது, it's not enough. Addressing communal prejudices and propaganda as well as religion-based mobilization is also necessary. நான் செக்யூலராக கான்ஸ்டியூஷன் செக்யூலராக இருந்தால் மட்டும் பத்தாது, பட் இந்த ரிலீஜன் பேஸஸான இஷ்யூஸ் எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணணும், அதுவும் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் டுடேஸ் கிளாஸ். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம ரிலீஜனையும் பார்த்துட்டோம், ஜெண்டரையும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸில் வில் பி சீயிங் ஹவு காஸ்ட் இஸ் இன்ஃப்ளூயன்சிங் பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டே டு டே லைஃப்பில்
நமக்கு நம்மளை சுற்றி நடந்துட்டு இருக்க விஷயம்தான், பட் நம்ம அதை கவனிக்காமல் நம்ம தெரியாமையே நம்ம போயிட்டுருப்போம். அதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு அட்ரஸ் பண்ணியிருக்கோம். புரியுதா? ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ். இதுலேருந்து கொஸ்டின் 5 மார்க்லேயோ 1 மார்க்லேயோ கண்டிப்பாக கேட்பாங்க. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஃபைன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். சம்பவம் செஞ்சு கண்டிப்பாக 480+ தூக்கியே ஆகணும். இந்த கிளாஸ் எல்லாம் கண்டிப்பாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லுங்கள். யூ ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு திஸ் டெலிகிராம் சேனல். ஐ வில் பி ஷேரிங் த நோட்ஸ் டு யூ. தேங்க்யூ ஸோ மச்.